ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வீட்டில் மண் கலவை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி கோகோ பீட் வேணும், அட் த சேம் டைம் வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு செடிக்கு எப்படி ஒரு பாட்டிங் மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் என் வீட்டில் இருக்கிற ஒரு களிமண், அதாவது பிளாக் சாயில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எந்த சாயில் எடுத்தாலும் சரி, அதில் இருக்கிற கல்லை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால அந்த செடியோட ரூட், அதாவது வேர் நல்லா பெனிட்ரேட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற பெரிய பெரிய கல்லாம் ஃபஸ்ட்டு பறக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ரெட் சாயில் இருந்துச்சு அப்படின்னா ரெட் சாயில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனலாக கூட இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். ஸோ செம்மண் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணி ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம். ஸோ உங்ககிட்ட என்ன ஒன்று இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 இன்க்ரீடியன்ஸில் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்பயும் போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்பாட்டிங் மிக்ஸை. ஸோ செம்மண்ணை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பொதுவாகவே பாட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது தொட்டியில் வைக்கக்கூடிய செடிகளுக்கு தான் நம்ம முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ மண்ணில் வைக்கிறதுக்கு அவ்வளோவா ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது. மண்ணில் இருக்கிற சத்துக்களே போதுமானது தான். இதுதான் தேர்டு சொன்னது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பவுடர், வீட்டிலேயே நான் செஞ்சது தான். இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, அதாவது கிரவுண்ட்நட் நிலக்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை தோல், அதாவது வேக வைக்காமல் சாப்பிட்ருக்கணும். அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டக்கப்புறம் அந்த வேர்க்கடலையோட தோல் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வெயிலில் காய போட்டு அதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம மண்ணோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் மாறுது. அதுக்கப்புறமா மண்ணோட வளம் கூடுது. அட் த சேம் டைம் நம்ம செடியோட வேரில் ஏதாவது நோய்கள் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேர் அழுகல் நோய்கள் அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, முட்டை தோல் இருக்கும் இல்லையா, அதை நல்லா பொடியாக்கி அதுவுமே உங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆட்டு உரம் நல்லா வெயிலில் காய வச்சு மக்கினக்கப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா இப்போ நான் டைரெக்டாக இதை நம்ம செடிகளுக்கு நடவு செய்யலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பாட் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் நடப்போகிறது ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட். அதனால் அது எந்த ஒரு யூசஸுமே கிடையாது அந்த பிளான்ட்டில். ஜஸ்ட்டு ஃபார் ஒரு அழகு செடி. ஸோ அதனால் இந்த மண்கலவை யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் வெஜிடபிள்க்குமே யூஸ் பண்ணலாம். நான் பிளான்ட்ஸ்க்கு இது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஓகே, இன்கேஸ் நீங்கள் வெஜிடபிள்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த மண்கலவை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வாரம் வாரம் ஏதாவது திரவ உரம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது லிக்யூட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் என்ன வேணால் இருக்கலாம், பட் உரங்கள் கொடுக்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரணும். பிகாஸ் நம்ம தொட்டியில் நடும்போது நம்ம தான் உரம் சேர்க்கணும். பிகாஸ் தரையில் அப்படின்னா மண்ணில் இருக்கிற உரமே போதுமானது தான். அதுக்கே நம்ம மாதம் ஒரு முறை கொடுத்தா போதும். பட் இந்த மாதிரி தொட்டியில் வைக்கும்போது 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் கன்ஃபார்ம் ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மண்கலவை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உரம் அப்படிங்கிறம்போது நான் ஒரு திரவ உரமாக பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற பாட்டில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த மண்கலவையுமே போட்டுட்டு, எப்போவுமே கடைசி வரைக்கும் மண் போடாதீங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும் தொட்டியில். ஸோ அப்படின்னா தான் தண்ணி ஊற்றினா வெளியே வராது. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண சாயிலில் நல்லா நான் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம செடியை நான் நடவு செஞ்சுட்டேன். ஸோ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பாட்டிங் மிக்ஸோட மெத்தட். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பாருங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.